Hello friends, good morning to everyone and welcome to the channel ADA247 Tamil. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து இங்கிலீஷ் அப்படின்றது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வீடியோ அண்ட் சிம்பிள் லாஜிக் ஹியர். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட், ஜஸ்ட் a minute guys. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷை தமிழ் வழியாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து எந்த வித வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளியராகவே தெரியாது. அதுதான் பிரச்சனையாகவே இருக்கும். லைக் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் ADA247 தமிழ். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ன்றது தமிழ் பசங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல எந்த வேர்த்தை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம புரிஞ்சுக்கிற வேர்டுக்கோ இல்லை தெரிஞ்சுக்கிற ஏதாவது ஒரு இதுக்கு எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு இந்த டாபிக் ஓவர் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், முதல் வார்த்தை ஹேவ். லைக் இப்போ ஹேவ் அப்படிங்கிற இந்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேவ் அப்படின்னா என்ன, என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஐ ஹேவ், அவங்கக்கிட்ட இருக்குது, இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஹேவ் அப்படிங்கிற வேர்ட் வந்து உள்ளது. அதுதான் தமிழ் மீனிங் இயர். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு இது தேவை, என்கிட்ட இது இருக்குன்னு நம்ம சொல்லணும்னா ஐ ஹேவ் இட் அப்படின்னு சிம்பிள் சொல்லி முடிச்சிடலாம். அதே மாதிரி அடுத்த வார்த்தை பாருங்கள், ஆஸ்க். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கேட்கணும். ஒருத்தவங்க கிட்ட போய் நான் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்குறதுன்னா ஐ ஆஸ்க் ஹிம். ஸோ கோ அண்ட் ஆஸ்க் அப்படின்னும் சொல்லலாம். கோ அண்ட் ஆஸ்க் அப்படின்னா என்ன, போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆஸ்க் அப்படின்னா கேளு அப்படின்ற வேர்டோட மீனிங் இயர். ஃபைன். கமிங் டு த தேர்ட் வேர்ட், சி. சி அப்படிங்கிற வேர்ட் என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறது. அதாவது ஐ சி டுவர்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் சீக்கு ரிலேட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்குறதுங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சி தவிர வேறு எந்த வேர்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போது ஒரு சீனரியே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்குறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற விஷயத்தை தவிர நான் கண்களை பற்றி அந்த இடத்துல பேசவே இல்லை. ஸோ கண்களை வைத்து நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா எப்போவுமே சிங்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சி அப்படின்னா பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். தேர்ட் வேர்ட் முடிஞ்சிருச்சுங்க இல்லையா. ஃபோர்த் வேர்ட் பாருங்கள், நீட். எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எனக்கு இது தேவை. வேணும் அப்படின்றது வேற, தேவை அப்படிங்கிறது வேறு. இது இந்த இடத்துல அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு வைரஸ் எல்லாம் பரவிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரஸ்க்கு மெடிசின் அப்படிங்கிறது இப்போதைக்கு அத்தியாவசியமான ஒரு தேவை. ஸோ தே நீட் மெடிசின் அப்படின்னு சொல்லுவோம். தே நீட் மெடிசின் அப்படிங்கிறதுக்கு தான் வில் யூஸ் அ வேர்ட் நீட் ஹியர். ஓகே. அதே மாதிரி அடுத்த வார்த்தை பாருங்கள், வாண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீடுக்கும் வாண்ட்டுக்கும் எப்போவுமே ஒரு சின்ன டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீட்னா தேவை, வாண்ட் அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. வேண்டும் அப்படிங்கிறது வேற, தேவைங்கிறது வேற. வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், தேவை அப்படிங்கிறதுக்கு நீடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு எனக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி எனக்கு இது தேவைப்படுது, அதாவது என்ன, இப்போ மொபைலில் சார்ஜ் இல்லை, எனக்கு சார்ஜ் போடணும் அப்படிங்கும் போது ஐ நீட் சார்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ் ஹியர். இந்த மாதிரி சில வார்த்தைகளோட வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வார்த்தைகள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த வார்த்தையை எந்த இடத்துல போடலாங்கிறதும் தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட், சூஸ். சூஸ் அப்படின்னா என்ன, தேர்ந்தெடுத்து செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்கிறதுல எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தேர்வு செய்யுங்க அப்படிங்கிறது தான் சூஸ். சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எது வேணாலும் இருக்கலாம். இந்த வீடு வேணுமா, இல்லை அந்த வீடு வேணுமா, இந்த ரூம் வேணுமா, அந்த ரூம், ஆர் திஸ் மொபைல் ஆர் தாட் மொபைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
சூஸ் த மொபைல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை தேர்வு செய்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது சூஸுங்கிற வார்த்தையோட அர்த்தம். கம்மிங் வித் த நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த வார்த்தை நோ. நோனா என்ன? தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் பாருங்கள், நீட்னா தேவை, வாண்ட்னா வேண்டும், நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 3 வார்த்தைக்கான வித்தியாசம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐ நோ இட் அப்படின்னா எனக்கு தெரியும்னு அர்த்தம், ஐ நீட் இட்னா எனக்கு தேவைன்னு அர்த்தம், ஐ வாண்ட் இட்னா எனக்கு இது வேணும்னு அர்த்தம். 3 சென்டென்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகளை தகுந்தாப்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்டென்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும், இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. அடுத்த வார்த்தை பாருங்கள், ஃபைண்ட். ஃபைண்ட் அப்படின்னா என்ன? கண்டுபிடிக்கிறது, தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் ஃபைண்ட். ஸோ இந்த வார்த்தை அதிகமாக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தமிழில் அர்த்தம் தெரிஞ்ச அளவுக்கு அந்த தமிழுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை போடுறதுங்கிறது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ ஒருத்த விஷயத்தை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் இட் அப்படின்னும் சொல்லலாம். கண்டுபிடிக்கிறதுனா ஃபைண்ட். ஐம் ஃபைண்டிங் இட் அப்படின்னு சொன்னான்னா நான் ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபைண்ட். தேடுங்கிறதுக்கு வெறும் சர்ச்சினோட நம்ம நிறுத்திக்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்படின்னா ஃபைண்டுங்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை சூட்டபிளாக இருக்காது. ஓகே, அதே மாதிரி இன்னும் சில வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்த வேர்ட் பாருங்கள், டேக். டேக் அப்படின்னா என்ன? எடுத்துக்கொள், ஏற்றுக்கொள். அதாவது என்ன? ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னா என்ன? என் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டேக் இட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் யுவர் மொபைல் அப்படின்னா மொபைலை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள வார்த்தை தான் டேக் அப்படிங்கிறதுக்கு. அடுத்த வார்த்தை பாருங்கள், லுக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கும் லுக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. சீனா பார்க்குறது, லுக் அட் அப்படின்னா நோக்குறது. அதாவது என்ன? அவங்கள விரிச்சு பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் தான் லுக் அட் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அந்த இடத்த லுக் பண்ணுங்க, பாருங்க, நோக்குங்க அப்படின்னு சொல்கிறது. பாருங்கங்கிறது வேறு, அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கே என்ன நடக்குதுன்னு சும்மா ஒரு லுக் அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறத விட ஒரு சின்ன லுக் அப்படின்னு சொல்கிறது நோக்குங்கிற வார்த்தையோட அர்த்தம். ஸோ லுக்குங்கிற டிஃப்ரென்ஸ் மீனிங் இருக்குது. ஃபைன். ஸோ லுக், சி ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஐ லுக் அட் ஹிம் அப்படின்னா ஜஸ்ட் அவங்கள நோக்குறேன், அதாவது நோக்குறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஜஸ்ட் அ செகண்ட் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது. சி அப்படின்னா என்ன? அந்த விஷயத்தை பற்றி நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது சி. அதே மாதிரி அடுத்த வார்த்தைகள் பாருங்கள், இன்னும் சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருக்குது. த ஃபர்ஸ்ட் வேர்ட், அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட். ப்ரொவைட் அப்படின்னா என்ன? வழங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயின் வார்த்தை வழங்குதல், இல்லை அப்படின்னா ஏற்பாடு செய்தல் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது போர் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து ஃபுட் அப்படின்றோம். ஸோ அந்த ஃபுட் வந்து தேவைங்கிற இடத்துல நீட் யூஸ் பண்ணிக்கலாம். போர் பீப்புள் நீட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதை யாராவது கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா, வழங்குதல் அப்படின்றது. ஸோ த ஹையஸ்ட் பிஸ்னஸ்மேன் ஆர் த ரிச்சஸ்ட் பிஸ்னஸ்மேன் ப்ரொவைட்ஸ் ஃபுட் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொவைட்ஸ் ஃபுட் அப்படிங்கிறது வழங்குதல் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங். கம்மிங் வித்தா அதே மாதிரி ஏற்பாடு செய்யணும், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் சென்டென்ஸ் சிச்சுவேஷனை பொறுத்து மாறிக்கும். அடுத்த வார்த்தை பாருங்கள், கன்சிடர். கன்சிடர் அப்படின்னா என்ன? இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஐம் கன்சிடரிங் இட் அப்படின்னா என்ன? ஓகே, இதை நான் கொஞ்சமாவது ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்ன ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது அக்செப்ட். ஆனால் ஏற்றுக்கிறேங்கிறத விட இதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மைண்டில் வச்சுக்கிறேங்கிறது தான் கருத்தில் கொள்ளுங்கள்னு சொல்கிறது, இல்லை இதை பற்றி யோசிக்கிறதுன்னு சொல்கிறது. எண்ணிப்பார் அல்லது கருத்தில் கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்குது. எல்லா வார்த்தைகளையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த வார்த்தை பிரிங். பிரிங் அப்படின்னா என்ன? பிரிங் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பிரிங் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன? தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறது. ஸோ அந்த எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற வேர்ட் தான் பிரிங், கொண்டு வாருங்கள்னு சொல்லுவோம். நம்ம தூய தமிழில் இருக்குது. ரொம்ப தூய தமிழில் படிச்சிங்க அப்படின்னா சுத்தமாக மறந்து போயிடுவீங்க. முதல் விஷயம், இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எதையுமே வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் வந்து மைண்டில் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே அதை எந்த அளவுக்கு ஸ்டோர் ஆனச்சோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெளியவும் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம டெய்லி லைஃப்லையோ, இப்போ நீங்கள் தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறது வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். அந்த இதை அப்படியே தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் நீங்களாகவே மனசில் பதிய வச்சு பார்க்கணும். மனசில் பதிய வைக்கிறது வேறு, மெமரைஸ் பண்ணுறது வேறு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பதிய வைக்கிறதுக்கு மெமரைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நம்ம யூசேஜில் கொண்டு வந்தால் தான் ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி அடுத்த வார்த்தை பாருங்கள்,
இன்க்ளூட் அப்படின்னா என்ன, உள்ளடக்கு அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொபைல் பேக் இருக்குது, அந்த மொபைலில் வந்து இன்க்ளூட்ஸ் ஹெட்செட் சார்ஜர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன, இந்த மொபைல் கூட இதுவும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இன்க்ளூட் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அதே மாதிரி இன்க்ளூடுங்கிறது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சிமிலர் டு த வேர்ட் கிரியேட் அப்படின்னா என்ன, புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது கிரியேட்டுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். சிமிலர்லி இதே மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது இருக்குது. இன்க்ளூட், கிரியேட், ஆட், இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்க்ளூட் அப்படின்னா ஒரு விஷயத்து கூட இன்னொன்று சேர்க்கறது, ஆட் அப்படின்னாலும் சேர்க்கறது. ஆனால் இன்க்ளூட் எக்ஸாக்டாக அது கூட ஜாயின் ஆகி வரும், ஆட் வந்து புதுசாக இன்னொரு உருவாக்குறதல் அப்படிங்கிறதையும் சேர்த்து வரும். அதாவது எக்ஸாம்பிள், இப்போது 5+5 அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 கூட இன்னொரு 5 ஆட் ஆகுறது வந்து உள்ளே போய் ஜாயின் ஆகிறது கிடையாது, ஜஸ்ட் அடிஷன், அது சேர்க்குறது. ஆனால் மொபைல் கூட தனியாக இன்னொரு பொருள் அப்படின்னு வரும்போது தான் இன்க்ளூடுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆடுன்னு யூஸ் பண்ணுவோம். க்ரியேஷன் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறதுக்கு இன்க்ளூடுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கம்மிங் வித் த நெக்ஸ்ட் வேர்ட், அலவ் அப்படின்னா என்ன, அனுமதி, பர்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பர்மிஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் போய் பர்மிஷன் கேட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் போய் ஒருத்தங்க கிட்ட எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அது பர்மிஷன். ஆனால் அவங்க வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கிறதுக்கு ஹி அலவுட் அப்படின்னு சொல்லலாம். அது அனுமதி வழங்குதல். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் புரிந்துக்கொள். அதாவது என்னை பற்றி யோசிக்கிறது, வாட் எவர் இட் இஸ். இதை பற்றி நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி முழுசாக புரிஞ்சுக்காமலோ எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் புரிந்து கொள்ளுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அதே மாதிரி அடுத்த வார்த்தை என்னன்னு பாருங்கள், சர்ச். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சர்ச் வேறு, லுக் வேறு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சர்ச்னா எக்ஸாக்டாக தேடி எடுக்கிறது, ஃபைண்ட் அப்படின்னா என்ன, தேடி கண்டுபிடிக்கிறது. சர்ச்னா வெறும் தேடுறதோட சரி, ஃபைண்ட்னா தேடி கண்டுபிடிக்கிறது. சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட் அப்படின்னு சொன்னோம். சர்ச்னா அதை தேடிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஃபைண்ட் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது, போட்டு எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் இன்றைக்கோட லாஸ்ட் வேர்ட், வெறும் 20 வேர்ட்ஸ் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நம்புகிறேன். கடைசி வார்த்தை கம் அப்படின்னா என்ன, வா, அருகில் வா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறது அருகில் வா. அதே மாதிரி கம் கூட நிறைய வார்த்தைகள் சேர்த்து போடலாம். ஆனால் கம்ங்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா வா. கம் ஹோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இதோட ஜாயின் ஆகிறது தான் கம்ப்ளீட் சென்டென்ஸே உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாறுதல் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கவும் முடியும். சிம்பிளாக எப்போவுமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செயலை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எதையுமே மனப்பாடம் பண்ணி செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செயல்படுத்த முடியாது. ஸோ மனப்பாடம் பண்ணுறதை விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசும்போதோ பழகும்போது யார்கிட்டையாவது அதை அப்பப்போ அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் படிக்க முடியும். ப்ளஸ் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதை விட தமிழில் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு இந்த வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை போடலாம் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸை திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். திங்க் பண்ணிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும், சென்டென்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட்டும் பண்ண முடியும். ஐ ஹோப் ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் சில வேர்ட்ஸ் கூட உங்களை அடுத்த வீடியோவில் I'll just see you guys here and thank you for watching the video. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்டேட் உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் எழுதிடுங்க. ஓகே.